ஸோ பொதுவாகவே நம்ம அந்த மெமரி கார்டை வந்து எப்படி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய வந்து ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே. ஆனால் இப்போது ப்ரோ கிரேட் அப்படிங்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெஃப்ரெஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்காங்க. அதாவது ப்ரோ கிரேட் யூசர்ஸ்க்கு மட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம மேக்லேயும் சரி விண்டோஸ்லேயும் சரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரோக்ரேடோட கார்டு ரீடர் மூலமாக அந்த ப்ரோக்ரேட் கார்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோம்னா 3 விஷயங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து நம்ம கார்டோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அதாவது கார்டு இப்போ நல்லா இருக்கா இல்லையா, கார்டு எவ்வளோ நாளைக்கு வரும், கார்டை வந்து மாற்றணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுது. செகண்ட் வந்து நான் வந்து இதுவரை பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நானுமே பண்ணுறேன். கார்டோட ஃபர்ம்வேரை வந்து அப்கிரேட் பண்ணி தருது இம்மீடியட்டாக, அதாவது ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. தேர்டு வந்து சானிடைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சானிடைஸ் அப்படிங்கிறது கார்டை வந்து டோட்டலாகவே ஃபேக்ட்ரி கண்டிஷனுக்கு ரீசெட் பண்ணி கொடுத்துருது. அந்த கார்டு வந்து அப்படியே புது கார்டு மாதிரி ஆகிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரேடில் இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ரோக்ரேட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக இந்த ரெஃப்ரெஷ் ப்ரோ சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.